சுவாமியே சரணமையப்பா. சபரிமலையின் காவல் தெய்வங்கள். எட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இனிக்கும் சல்லடமா சாமி சல்லடமா. எட்டி வைக்கும் கால்களுக்கு இனிக்கும் சல்லடமா சல்லடமா சல்லடமா. ஒட்டி வைக்கும் ஒட்டி வைக்கும் ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரி பூ சல்லடமா சாமி சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூ சல்லடமா. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலையணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் இன்று. சபரிமலையின் காவல் தெய்வங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். சபரிமலை மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலமாகும். முழுக்க முழுக்க புராண சம்பவங்களின் தொடர்பு கொண்ட சாநித்தியமான மலையாகும். இங்கே உள்ள ஒவ்வொரு இடமும் ஐயப்ப சுவாமியின் அவதார நிகழ்வுகளையொட்டிய இடங்களாகத்தான் இருக்கின்றன. சபரிமலையும் அதை சுற்றியுள்ள மலைகளும் பாதைகளும் நதிகளும் இடங்களும் மணிகண்ட சுவாமியின் திரு அவதாரங்களுக்கு தொடர்பான இடங்கள்தான் என்பது எத்தனை சிறப்பு! மகாசக்தி நிறைந்திருக்கும் தலம் என்பதால் இந்த மலையை சுற்றிலும் காவல் தெய்வங்கள் காத்து வருகின்றன என்பது புராணங்கள் சொல்லும் செய்தியாகும். சபரிமலையின் பெரிய பாதையை 7 கோட்டைகளாக சொல்வது வழக்கமாகும். ஒவ்வொரு கோட்டையையும் ஐயப்ப சுவாமியின் கணங்கள் காத்து வருகின்றன என்பது ஐதீகமாகும். எருமேலி எனும் முதல் கோட்டையை வாபரரும், காளை கெட்டி எனும் 2ஆம் கோட்டையை நந்திகேஸ்வரரும், உடும்பாறை என்னும் 3ஆம் கோட்டையை பூதநாதரும், கரிமலை என்னும் 4ஆம் கோட்டையை பகவதி அன்னையும் காத்து வருகின்றனர். அதேபோல் சபரிபீடம் எனும் 5ஆம் கோட்டையை சபரி துர்க்கை அன்னையும், சரங்குத்தி என்னும் 6ஆம் கோட்டையை அஸ்திர பைரவரும், 18ஆம் படி எனும் 7ஆவது கோட்டையை கருப்பண்ண சுவாமியும் காத்து வருவதாக சொல்லப்படுகின்றது. இந்த கணங்களில் கருப்பண்ண சுவாமி பரவலாக அறியப்பட்டவர். மகிஷியை வதம் செய்த ஐயப்ப சுவாமி கிளம்பிய போது சிவபெருமான் தனது அம்சமான கருப்பண்ண சுவாமியை ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக அனுப்பி வைத்தாராம். மகிஷியை வதம் செய்த பின்னர் ஐயப்பன் சபரிமலையில் கோவில் கொண்டபோது 18ஆம் படியின் வலதுபுறத்தில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியாக இவர் சன்னதி கொண்டு காவல் தெய்வமாக அருள் பாலிக்கின்றார். ஐயப்ப சுவாமியின் சித்தத்தை நிறைவேற்றுவதால் இவர் சித்தங்காத்தான் பீடாபகன் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் ஐயப்ப சுவாமியின் படை தளபதியாக இருந்த வலியகடுத்த சுவாமி மற்றும் கொச்சுகடுத்த சுவாமி ஆகியோரும் இங்கு காவல் தெய்வங்களாக அருள் பாலிக்கின்றனர். வலியகடுத்தர் சிறந்த போர் வீரராகவும் பந்தளம் ராஜ்யத்தின் படைத்தலைவராகவும் இருந்ததாகவும் அவருக்கு துணையாக துணிச்சலான போர் வீரராக கொச்சுகடுத்தர் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஐயப்பனுக்காக வீரத்துடன் போரிட்டதாகவும் கொள்ளைக்காரனான உதயனின் இஞ்சிப்பாறை கோட்டையை அழிப்பதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறப்படுகிறது. இவர்களின் அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் துணிச்சலுக்கு சான்றாக சபரிமலை கோயிலில் வலியகடுத்தர் மற்றும் கொச்சுக்கடுத்தருக்காக சன்னதிகள் உள்ளன. கடுத்த சுவாமிக்கு மாளிகைபுரத்தம்மை கோவிலில் பிரதிஷ்டை உண்டு. அது மட்டுமல்லாமல் 18 படிக்கு கீழேயும் இவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். 18ஆம் படி ஏறுவதற்கு முன்னர் அருகில் உள்ள கொச்சு
ஆற்றுக்கடுத்த சுவாமியையும் கருப்பண்ண சுவாமியையும் கருப்பாயி அன்னையையும் வணங்கி இவர்களின் உத்தரவை பெற்றே 18ஆம் படியில் ஏற வேண்டும் என்பது ஐதீகமாகும். சபரிமலையில் காவல் தெய்வங்கள் ஐயப்ப சுவாமிக்கு மட்டுமல்லாமல் அடர்ந்த வனத்தில் இருமுடி சுமந்து விரதம் இருந்து வரும் ஐயப்ப சுவாமியின் பக்தர்களுக்கும் காவல் தெய்வங்களாக அருள் பாலிக்கின்றனர் என்பது தொன் நம்பிக்கையாகும். சபரிமலையின் காவல் தெய்வங்களை போற்றிடுவோம். சகல சக்திகளையும் பெற்று வளமுடன் வாழ்ந்திடுவோம். எட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இனிக்கும் சல்லடமா சாமி சல்லடமா. எட்டி வைக்கும் கால்களுக்கு இனிக்கும் சல்லடமா சல்லடமா சல்லடமா. ஒட்டி வைக்கும் ஒட்டி வைக்கும் ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரி பூ சல்லடமா சாமி சல்லடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூ சல்லடமா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. 18ஆம் படி கதிவரி